ஸோ இதெல்லாம் பல விஷயங்கள் வந்து தடை பண்ண வேண்டிய இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. சார் இப்போ இந்த ட்ரக் அப்படிங்கிறது அதோட மட்டும் நிற்காம உடலுக்கு கேடுங்கிறத நிற்காம இந்த நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பைக்கில் வீலிங் பண்ணுறது, அதுலேயும் இப்போ அதெல்லாம் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முகமூடி கட்டிட்டு யாருன்னு அடையாளம் பட்டா தானே பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரி வீலிங்லாம் பண்ணி நிறைய பொதுமக்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக வந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி வீலிங்லாம் பண்ணுறது எந்த அளவுக்கான தப்பானது, என்ன தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? கண்டிப்பாக வந்து அந்த வண்டி எடுத்துகிட்டு வீலிங் பண்ணுறாங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பெரும்பாலானோர் அந்த போதையோடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸில் தான் இந்த மாதிரி பண்ணுறதா பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த போதையினால் இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைனால போதை, இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு வந்து அவங்க ஒரு கூட்டணி சேர்த்துக்குவாங்க. இந்த 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 போதையை இதை போடு, உனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு சாகச ஒரு எண்ணம் வரும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. இதை மாதிரி தவறு செய்கிறவங்களுக்கு வந்து வண்டியை சீஸ் பண்ணிடுவாங்க, கைது செய்யப்படலாம். சிறாராக இருந்தாலும் கைது செய்யப்படலாம். அவங்க பெற்றோர் சரியாக பார்த்துக்காதனால அவங்களும் கைது செய்யப்படலாம். ஸோ இதில் வந்து பல துன்பங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கரெக்ஷன் ஹோம் நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பான் பையன், இந்த மாதிரி ஒரு போதையை போட்டுட்டு பைக்கில் போனாங்கன்னா என்னாகும், அடுத்து போலீஸ் பிடிச்சாங்கன்னா இறக்கமெல்லாம் பார்க்க மாட்டாங்க அந்த இடத்துல. ஐயோ நீங்கள் உங்கள் பையன் மாதிரி நினச்சிக்கிங்க செய்யணும், அந்த கதையெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். சட்டம் அதன் கடமையை அந்தந்த இடத்துல செஞ்சுக்கிட்டே இருக்கும்.